ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் குக் பிரின்சஸ். நம்ம இன்றைக்கி மட்டன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். மட்டன் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு ஏலக்காய், கிராம்பு 4-5, அன்னாசி பூ, பட்டை இதெல்லாம் ஆயிலில் போட்டு சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். இதை அரைச்சி எடுக்கணும். இது வதக்கி எடுத்துக்கலாம். ஆணி நல்லா வதங்கட்டும். இப்போது தேங்காய் பூ ஒரு அரை மூடி சேர்த்துக்குவோம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதை வதக்கி ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். மட்டன் குழம்புக்கு இப்போ குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் காஞ்சோன்னே ஆயில் ஊற்றிக்கலாம். 100 கிராம் ஆயில் ஊற்றிருக்கேன். இப்போது கிராம்பு, ஒரு ஏலக்காய், பட்டை, அன்னாசி பூ எல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வர போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். கருவேப்பிலை ஒரு கப்பு சேர்த்துட்டு இப்போ மட்டன் சேர்த்துக்கலாம். 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது கல்லுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் இப்போது 2 செம்பு தண்ணி எடுத்திருக்கேன். குழம்பு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இதை குக்கர் போட்டு 5 விசில் வேக வச்சுக்கலாம். மட்டன் ஆனியன் ஆறிடுச்சு. இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது மட்டன் குழம்புக்கு மட்டன் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மட்டன் மசாலா 50 கிராம் சேர்த்துக்கலாம். இப்போது மிளகாத்தூள் 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணியோடு சேர்த்து மட்டன் இந்த தண்ணியோட இந்த தூள் எல்லாமே நல்லா கொதிக்கட்டும். பச்சை வாசனை போகட்டும். மல்லித்தூள் சேர்த்துக்கிட்டாச்சு. நல்லா கிளறி விட்டுருவோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் வதக்கி தேங்காய் வெங்காயம்லாம் வதக்கி அரைச்சி வச்சுருந்தோங்களா, இதை சேர்த்துக்கலாம். குழம்புல நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தேங்காவை குழம்புல சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். ஆல்மோஸ்ட் குழம்பு ரெடி. கடைசியாக நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், மட்டன் குழம்பு ரெடி. நல்லா கொதிக்கட்டும். இப்போது மட்டன் குழம்பு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி தழை போட்டு நல்லா கிளறி விட்டுருவோம். நமக்கு மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சுவையான மட்டன் குழம்பு ரெடி. நான்வெஜ் செய்கிறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டா சுவையாக இருக்கும். தேங்க்யூ.